இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு டபுள் மைண்டடா இருப்பாங்க. உபய ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு இருதலை கொல்லியாக இருப்பாங்க. அதாவது இந்த முடிவும் எடுக்க முடியாமல், இதுவும் எடுக்க முடியாமல், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு குழப்ப சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். போய் பொண்ணு பார்க்க போய், வரன் பார்க்க போய், அங்க ஏதோ ஒரு அசௌகரியங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகள், உறவுகளோடு மனக்கசப்புகள், இதெல்லாம் எல்லாமே இந்த புதன் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது சில தேவையில்லாத அசௌகரியங்களை இந்த மிதுன ராசி என்பர்கள் கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க. இந்த 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகளை தரப்போறார். எப்படி மேடம் கிரகங்கள் ஒவ்வொன்னா சுத்திக்கிட்டே இருக்கு, நீங்களும் எப்படி மாசம் மாசம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்கிற பாடு கிடையாது. நாங்க என்னமோ மிதுன ராசி என்பர்கள் பிச்சை எடுக்காத குறையா, அதாவது வருமானத்திலயும் நிறைய பின்தங்கிய நிலையில இருக்கிறோம். அடுத்து எங்களுடைய உறவுகள் வாழ்க்கையிலயும் நிறைய ஒரு மோசமான ஒரு அனுபவங்களை எல்லாம் அனுபவிச்சு எங்களை மாதிரியான மிதுனராசி என்பர்கள் மாதிரியான வேற யாருமே ராசி என்பர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மாத கிரகங்களாகப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய அந்த தற்காலிக கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுத்துட்டு திரும்ப கெடுதலை கொடுக்கும், திரும்ப கெடுதலை கொடுத்துட்டு நல்லதை கொடுக்கும். இந்த மாதிரியாக மாற்றி மாற்றி செய்யும் போது நமக்கு தான் நல்லதெல்லாம் ஞாபகமே இருக்காது. நிறைய கெடுதல்கள் தான் நமக்கு நிறைய ஞாபகம் இருக்கும். யாரு நமக்கு நம்பிக்கை துரோகம் கொடுத்தாங்களோ அவங்கள பத்தியே நம்ம 24 மணி நேரம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதம் கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், கடக ராசியில சுக்கிரன் பகவான், சிம்ம ராசியில சூரியன் கேது, அடுத்து கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து உங்களுடைய மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். அடுத்து ஒரே நாள்ல, அதாவது 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரனும் புதனுமே பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு உச்சம் பெற போகக்கூடிய ஒரு சுக்கிரனாக மாற்றம் பெற போகிறார். அடுத்து 17ஆம் தேதி சூரியன் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். இதுதான் இந்த மாதங்களின், அதாவது செப்டம்பர் மாதத்தின் கிரக அடைவுகள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள், அதாவது ஒவ்வொரு சில ராசி என்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு குரு பயிற்சி ஆனதுல இருந்தே எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்கல, அடுத்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆனதுல இருந்து இன்னமும் எங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். உபய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 3ஆம் ராசி இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு டபுள் மைண்டடா இருப்பாங்க. உபய ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு இருதலை கொல்லியாக இருப்பாங்க. அதாவது இந்த முடிவும் எடுக்க முடியாமல், இதுவும் எடுக்க முடியாமல், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு குழப்ப சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கே நல்லா தெரியும் இதுதான், இந்த டிசிஷன் தான் கரெக்டான டிசிஷன் அப்படின்றது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் அதுல நம்பிக்கை இருக்காது. செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கைன்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, ஆனா செல்ஃப் கான்பிடன்ஸை வச்சே வாழ்க்கை நடத்திடுவாங்க. ஆனா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இவர்களால நல்ல டேலண்டா இருந்தா கூட வெளியில அவர்களால பெருமளவு அந்த ஒரு நிறைய விஷயங்களுக்கு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் மிருகஷீரிடம், அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை, அடுத்து புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த மிதுன ராசி. இந்த ராசியில
புதன் ஆட்சி பெறுகிறார். புதன் ஆட்சி பெறதுனால எப்போதுமே ரொம்ப கிளவரா இருப்பாங்க. ஒரு வீட்டுல கடைசி குழந்தை இந்த மிதுன ராசியா இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா ரொம்ப செல்ல குழந்தையா இருக்கும். அதாவது இந்த குழந்தை சொல்றதுதான் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இப்போ காலம் குறுகிய காலமாக இருக்கிறதுனால எல்லார் வீட்லயும் ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிற பட்சத்துல அந்த அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களின் மிதுன ராசி குழந்தைகளின் ஒரு இதுதான் அந்த இடத்துலயே எல்லாமே நடக்கும். ஏன்னா ரொம்ப செல்ல குழந்தையாக எப்போதுமே இவர்கள் பேசுற பேச்சே மற்றவர்களை மயக்கக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பர்களின் அந்த குழந்தைகள் அதிகமாக இருக்கும். அதனால இந்த மிதுன ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க. எந்த துறையில எந்த இடத்துல நல்லா இருக்கணுமோ அந்த இடத்துல நல்லா சாதிக்கக்கூடிய அன்பர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். அதுல எந்த இடத்துல இவர்களுக்கு லேக் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது குறைஞ்சிடும். நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் சூப்பரா பதில் சொல்லுவாங்க. இவர்களை மாதிரி வேற யாருமே பதில் சொல்லியிருக்கிற மாட்டாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டு அந்த இடத்துல கொஞ்சம் மௌனம் சாதிச்சிருவாங்க. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு 2 நிமிடம், இந்த மாதிரியான ஒரு சில நிமிடங்கள் தான் இவர்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாத இடத்துல நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறாங்க. இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் கேதுவிலிருந்து விடுபட்டு உங்களுடைய 4ஆம் இடமான அந்த கன்னி ராசிக்கு உச்சம் பெற போறார். அப்போ இந்த கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய விஷயத்துல தடைகள் இருந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்வியூ போய் ஒரு 90% சக்சஸ் ஆச்சு மேடம். ஆனா கடைசி சொல்லி அனுப்புறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு 10%ல சில ஃபெயிலியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சந்திச்சிருப்பீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நிறைய தடைகள், போய் பொண்ணு பார்க்க போய் வரன் பார்க்க போய் அங்க ஏதோ ஒரு அசௌகரியங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகள், உறவுகளோடு மனக்கசப்புகள், இதெல்லாமே இந்த புதன் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது சில தேவையில்லாத அசௌகரியங்களை இந்த மிதுன ராசி என்பர்கள் கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க. இந்த 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகளை தரப்போறார். எப்படி மேடம் கிரகங்கள் ஒவ்வொன்னா சுத்திக்கிட்டே இருக்கு, நீங்களும் எப்படி மாசம் மாசம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்கிற பாடு கிடையாது. நாங்க என்னமோ மிதுன ராசி என்பர்கள் பிச்சை எடுக்காத குறையா, அதாவது வருமானத்திலயும் நிறைய பின்தங்கிய நிலையில இருக்கிறோம். அடுத்து எங்களுடைய உறவுகள் வாழ்க்கையிலயும் நிறைய ஒரு மோசமான ஒரு அனுபவங்கள் எல்லாம் அனுபவிச்சு எங்களை மாதிரியான மிதுன ராசி என்பர்கள் மாதிரியான வேற யாருமே ராசி என்பர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய மனதுல ஒரு நிறைய புழுக்கத்தை வச்சிருக்கிறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களுடைய அந்த திசா புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பெர்த் சார்ட், அதாவது உங்களுடைய ஜாதக குறிப்புகள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாத கிரகங்களாகப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய அந்த தற்காலிக கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுத்துட்டு திரும்ப கெடுதலை கொடுக்கும், திரும்ப கெடுதலை கொடுத்துட்டு நல்லதை கொடுக்கும். இந்த மாதிரியாக மாற்றி மாற்றி செய்யும் போது நமக்கு தான் நல்லதுலாம் ஞாபகமே இருக்காது. நிறைய கெடுதல்கள் தான் நமக்கு நிறைய ஞாபகம் இருக்கும். யாரு நமக்கு நம்பிக்கை துரோகம் கொடுத்தாங்களோ அவங்கள பத்தியே நம்ம 24 மணி நேரம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த மிருக சீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியே உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் தேடி வரும். சில பேருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லாதான் போயிட்டு இருக்கும், வேலைகள்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கும். திடீர்னு இருந்தாப்புல உங்களுக்கே என்னமோ அந்த இடத்துல வேலை செய்ய பிடிக்காது, எனக்கு இந்த இடத்துல வேலை செய்ய பிடிக்கல, நான் வேற இடம் மாற போறேன் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப தெளிவான முடிவெல்லாம் இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்கள் எடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த முடிவு எடுக்கிறதுல சில குழப்ப சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த மாதத்துல அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலைகளே இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெறதுனால
கண்டிப்பாக அந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு உள்நாட்டுல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் வெளிநாட்டுல சில வேலை இழப்புகள் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தொழில்ல அதிகப்படியான இழப்புகள், நஷ்டங்கள், இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளி வாய்ப்புகள், வெளி தொடர்புகள் அப்படின்றது நிறைய கிடைக்கும். அதாவது ஒரு இடத்துக்கு போனாலே அங்க 4 பேர் வருவாங்க, அவங்க மூலமாக நீங்க பிசினஸ் பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியாக எல்லாம் வெளி தொடர்புகள் வந்து அதன் மூலமாக ஒரு தொழில் வாய்ப்புகள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்துல புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள்ல இருந்தெல்லாம் நிவர்த்திகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். குழந்தை பிறப்பு அதுல தடைப்பட்டு இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய புனர்பூசம் நட்சத்திர பெண்கள் வந்து திருமணம் செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரியான நிறைய முடிவுல இருக்கிறீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா 30-35 வயசு தாண்டிய புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. அதற்குண்டான சில முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு வேலை வாய்ப்புகளும், அடுத்து பாத்தீங்கன்னா கடனில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம், சொந்தமாக சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அது ஒரு மிகுந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, வேற யாருக்குமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் அப்படியே நடக்கும். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இந்த காலகட்டம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால இந்த பலன்கள் நிதர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, ஏன்னா திசா புத்திகளை வச்சுதான் தொழில் செய்யலாமா வேண்டாமா. சில பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் இப்பதான் அவங்க தன்னுடைய லைஃப்ல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய அவதிகளுக்குள்ளாகி தன்னுடைய வாழ்க்கையை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக நிறைய ஒரு போல்டான டிசிஷன்லாம் எடுத்து வெளியில வந்துட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க என்ன செய்யணும், செய்யக்கூடாது, என்ன மாதிரியான லைஃபை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான முடிவுகளை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சின்றது உறுதியாக இருக்கும். அதனால பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.